ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. அதாவது என்கேஜ்மெண்ட் ஆஃப் அப்ரண்டிஸ்ஷிப், சரிங்களா? அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டேட் வைஸும். ஃபஸ்ட்டு முக்கியமான தேதிகள் பார்ப்போம். ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்ச் 2025 அப்போ வந்து ஓப்பன் பண்ணாங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 9 மார்ச் 2025. ஒரு ஷார்ட் பீரியட் தான் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்ச்லேருந்து 12 மார்ச், அதாவது லாஸ்ட் டேட்லேருந்து ஒரு 3 நாள் எக்ஸ்டெண்ட் டைம் தராங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு மட்டும், ஓகேங்களா? ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 9 மார்ச் 2025. அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு 12 மார்ச் 2025 வரைக்கும் டைம் தராங்க. ஆன்லைன் எக்ஸாம் இருக்குது, அது 10 டே டியூவாக சொல்லியிருக்காங்க. 16 மார்ச் 2025 சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதுதான் முக்கியமான தேதிகள், நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வேக்கன்சி டீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் சொல்லியிருக்காங்க. பாண்டிச்சேரி சொல்லியிருக்காங்க. பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு வந்து 3 வேக்கன்சியும், ஓபிசிக்கு வந்து 5 வேக்கன்சியும், இடபிள்யூசிக்கு வந்து 2 வேக்கன்சியும், யூஆருக்கு வந்து 12 வேக்கன்சி, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 22 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அதில் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து 1 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எஸ்சிக்கு வந்து 33 வேக்கன்சியும், எஸ்டிக்கு வந்து 1 வேக்கன்சியும், ஓபிசிக்கு வந்து 47 வேக்கன்சியும், இடபிள்யூசிக்கு வந்து 17 வேக்கன்சி, யூஆருக்கு வந்து 77 வேக்கன்சி, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 175 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிலிட்டி கேட்டகரி வைஸ் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது நல்லது, ஓகேங்களா? டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் ஒரு 750 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த வேக்கன்சிலாம் வந்து கம்யூனிட்டி வைஸாகவும் பிடபிள்யூடி கேட்டகரிக்கு வைஸாகவும் தெளிவாக செக் பண்ணுங்கள். பாண்டிச்சேரிக்குமே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அதுக்கு பிறகு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மினிமம் 20 வயசு, மேக்ஸிமம் 28 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் எனி டிகிரி ரெகுலர் ஃபுல் டைமில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்லேருந்து, அதாவது 1 ஏப்ரல் 2021 அதிலிருந்து 1 மார்ச் 2025 அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், சரிங்களா? ஸோ அதான் டேட்டே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் அந்த டிகிரி பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்புறம் அப்பர் ஏஜ் லிமிட்டில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து 10 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் விடோஸ், டைவர்ஸ்டு உமன் லீகலி செப்பரேட்டட் தேர் ஹஸ்பண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 35 இயர்ஸ், 30 இயர்ஸ், 40 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதாவது இடபிள்யூஎஸ் ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 35 இயர்ஸு, ஓபிசிக்கு வந்து 38 இயர்ஸு, எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா 40 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இடபிள்யூஎஸ் கேட்டகரி, அப்புறம் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரி, இவங்களுக்குலாம் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஸ்டைஃபண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மெட்ரோ, அர்பன், செமி அர்பன், ரூரல் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. நீங்கள் மெட்ரோவில் வந்தீங்கன்னா, அதாவது நகராட்சி, மாநகராட்சி இந்த மாதிரி அதில் வந்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு ஸ்டைஃபண்டு. அர்பன் அப்படின்னா இந்த டவுன் ஏரியா, ஓகேங்களா, நகர்ப்புறத்தில் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு 12,000 ரூபாய் ஸ்டைஃபண்டு. செமி அர்பன், ரூரல் கிராமப்புறத்தில் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் ஸ்டைஃபண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இந்த ஸ்டைஃபண்டு வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகிருக்குன்னா, அதாவது இதில் 4,500 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஷேர், ஓகேங்களா? 4,500 ரூபாய் கவர்மெண்ட் ஷேர். ஒவ்வொரு ஸ்டைஃபன்லேயும் 4,500 ரூபாய் கவர்மெண்ட் ஷேர் போக மீதி வந்து உங்களுக்கு பேங்க் வந்து கிரெடிட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேங்க்கோட ஷேரு அப்புறம் கவர்மெண்டோட ஷேர் எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றின கைட்லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், அப்புறம் லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 டாப்பிக்கு, 100 கொஷின், 100 மார்க் சொல்லியிருக்காங்க, சரிங்களா? நீங்கள் வந்து மினிமம் பாஸ் பர்சன்டேஜ் எடுக்கணும். ஆனால் எவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ் நீங்கள் சொல்லலை. அந்த பாஸ் பர்சன்டேஜில் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து ரிலாக்ஸேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதே போல் மெரிட் லிஸ்ட் கூடவே வெயிட் லிஸ்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த வெயிட் லிஸ்ட் பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அடுத்த என்கேஜ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். இந்த என்கேஜ்மெண்ட் நோட்டிஃபிகேஷனில் சப்போஸ் சில கேண்டிடேட் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ரிலீவ் ஆகுறாங்க, இல்லை டைரெக்டாக ரிலீவ் ஜாயின் பண்ணாமல் போகிறாங்கன்னா அந்த வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுறதுக்காக இந்த வெயிட் லிஸ்ட் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், அண்டர்ஸ்டாண்டிங் சரிங்களா. இந்த ஸ்கில்லெலாம் செக் பண்ணுவோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் சரிங்களா. அதெல்லாம் செக் பண்ணுவோம். அதாவது கேண்டிடேட் வந்து யாரெல்லாம் 10th 12th லோக்கல் லாங்குவேஜ் தமிழை வந்து ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கீங்களோ அதுக்கான மார்க் ஷீட்டில் வந்து நீங்கள் எவிடன்ஸ் தான் தரீங்களோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க சரிங்களா. நீங்கள் தமிழை ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து கிடையாது. நீங்கள் டைரெக்டாக வந்து எலிஜிபிள் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ தமிழை ஒரு சப்ஜெக்டாக படிக்காமல் வரவங்களுக்கு தான் இந்த லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க. பார்த்துக்குங்க சரிங்களா. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் கைட்லைன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுக்கு அதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு தான். ஸோ என்ன வெப்சைட் லிங்க்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க சரிங்களா. IOB.in வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கேரியர் செக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா NATS போர்ட்டலில் வந்து கேண்டிடேட் என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்கணும் சரிங்களா. அதாவது nats.education.government.in வெப்சைட்லையும் சரி இல்லை apprenticeshipindia.government.in வெப்சைட்லையும் சரி இந்த 2 வெப்சைட்டில் ஏதாவது வெப்சைட்டில் நீங்கள் கேண்டிடேட் என்ரோல்மெண்ட் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து IOB வெப்சைட்டில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ரெண்டிஸ்ஷிப் நோட்டிஃபிகேஷனுக்கு சரிங்களா. ஸோ தெளிவாக கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க. அப்புறம் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா PWD கேண்டிடேட்டுக்கு வந்து 472 ரூபாவும் ஃபீமேல் SC STக்கு வந்து 708 ரூபாவும் அதுக்கப்புறம் ஜென்ரல் OBC EWS கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 944 ரூபாவும் சரிங்களா. அதான் அப்ளிகேஷன் ஃபீஸு. இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எப்படி பிரேக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது GSTயோட சேர்த்து தான் இந்த டோட்டல் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஃபீஸ் ஒன்ஸ் பே பண்ணிட்டா நாட் ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்குங்க. அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்பையும் பர்சனல் இன்ட்ராக்ஷன் அதாவது இன்டர்வியூ அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் கொண்டு வரணும். அதாவது ஒரிஜினல் ப்ளஸ் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் ஓகேங்களா. ஸோ என்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் கொண்டு வரணும் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு எது எதெல்லாம் அப்ளிகேபிளோ கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கும் பர்சனல் இன்டர்வியூக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. தெளிவாக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து அப்ரெண்டிஸ்ஷிப் மட்டும்தான். உங்களை எம்ப்ளாயிஸாக நாங்கள் ட்ரீட் பண்ண மாட்டோம். எந்த விதமான எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் கேரண்டியும் கிடையாது. அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா. நீங்கள் அப்ளை பண்ணும்போதே மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். ஒன்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா எந்த விதமான கரெக்ஷனுக்கும் நாங்கள் டைம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டைம் டு டைம் வந்து IOB வெப்சைட்டை தெளிவாக செக் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அறிவிச்சிருந்த அப்ரெண்டிஸ்ஷிப் நோட்டிஃபிகேஷனுக்கான முக்கியமான விவரங்கள் சரிங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மிஸ்டேக் இல்லாமல் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.